ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா நோப்லெஸ்ன்ற அனிமியோட எபிசோட் நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா எபிசோட்ஸும் ஆர்டர் வைஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த எபிசோட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா செய்க தரமான செய்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஓப்பன் பண்ணோடனே போன எபிசோடு எண்டிங்கில் கடைசியாக ஒரு வயசானவர் காட்டினார் பார்த்தீங்களா. அவர் வந்து நம்ம பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கு எதிராக நின்றுட்டுருக்காரு. அப்படியே அவர் உள்ளே போக ட்ரை பண்ணும்போது நம்ம ஆட்கள்லாம் தடுக்கிறாங்க. இங்கே வந்து பர்மிஷன் இல்லாமல் யாரும் உள்ளே போகக்கூடாது, நீங்கள் பேரண்ட்டாக இருந்தாலும் வந்து பர்மிஷன் கேட்டு தான் போகணுன்றதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்கள் யாருன்றதை சொல்லுங்கன்னு கேட்ட உடனே இவன் என்ன சொல்கிறான்னா, நான் யாருன்றது இருக்கட்டும், முதல்ல நீங்கள் யார், மனிதர்களுக்கிடையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேருந்து ஒரு சக்தியை வெளியிடுறாரு. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ரேஜிஸும் சேராவா அவருக்கு முன்னாடி வந்து முட்டி போட்டு நிற்கிறாங்க. இவரோட பேர் கேஜல்ட். இவர் வந்து நோபல்ஸ்க்கு இடையில் ஒரு கிளானோட லீடரு. நம்ம ரேஜிஸோட தாத்தா இவர். கிளான் லீடர், நீங்கள் என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவன் கேட்க, உங்களுக்கு கொடுத்த மிஷனை மறந்துட்டீங்களா, அந்த சவப்பெட்டியை கண்டுபிடிச்ச உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னல, ஏன் இன்ஃபார்ம் பண்ணலன்னு இவன் கேட்டுட்ருக்கான். ஓ, யாரை பார்த்தியா இங்கே வந்துருக்கிறது அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னடா திரும்பி பார்த்தா பின்னாடி ஃப்ராங்கென்ஸ்டைன் நின்றுட்டுருக்கான். ஃப்ராங்கென்ஸ்டைன், நீ இது உன்னை இங்கே சந்திப்ப நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த நோபல்ஸ் இருக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே சிம்மாசனத்தில் ஒரு பொண்ணு உட்காந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்கா. கீழே வந்து ஒரு 4 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சவப்பெட்டியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னது உண்மையா? சரி, கண்டுபிடிச்சதெல்லாம் இருக்கட்டும், ரேஜிஸும் சேராவே அனுப்பினீங்களே, அவங்க நமக்கு துரோகம் பண்ணது உண்மையா? நம்பிக்கையான பசங்களாச்சு அவங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை அவங்க துரோகம் செஞ்சது உண்மையாக இருந்தால் அவங்களுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நீங்கள் ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கவன் என்ன சொல்கிறான்னா, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சவப்பெட்டிக்குள்ளே இருக்கிறது நமக்கு பரம்பரை எதிரியான அந்த ரைஸில் தான். நமக்கு துரோகம் பண்ணி நமக்கு முன்னாடி விளாட வந்து அவன் தான் கொண்டான், அவனை பழி வாங்காமல் விடக்கூடாது, கண்டிப்பாக அவனுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணுன்றதை இவ சொல்கிறா. அப்படியே அந்த மீட்டிங் முடிச்சுட்டு இந்த பக்கம் இந்த 2 நோபல்ஸ் வரானுங்க. இதில் ஒரு முடி மட்டும் நட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இவனோட பேர் கரியாஸு. அதுக்கப்புறம் இன்னொருத்த மாஸ்க் மாதிரி போட்டுட்ருக்கால, இவன் பேர் ராஜாக்கு. இவங்க 2 பேரும் ஒரு கிளானோட லீடரு. இப்போ இந்த ராஜாக்கு என்ன சொல்கிறான்னா, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க தப்பு செஞ்சுட்ருக்காங்கன்றது உனக்கு தெரியாதான்றது கேட்டுகிட்டு இருக்கான். அதுக்கு இந்த காரியஸ் என்ன சொல்கிறான்னா, சப்போர்ட்லாம் பண்ணல, ரொம்ப நாளாக தெரிஞ்ச பசங்க இல்லையா, அதனால தான் நான் ஒன்றும் அவங்களுக்கு சாதகமாலாம் பேசலைன்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் வரான், அண்ணான்னு சொல்லி. இவன் இந்த ராஜாக்கோட தம்பி, என்னை அண்ணன் சொல்லாத, கிளான் லீடர்னு கூப்பிடுன்னு இவன் சொல்கிறான். கிளான் லீடரா, அதுக்கு ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் எனக்கும் இருக்குதுன்னு இந்த பையன் சொல்கிறான். உனக்கு சொன்னால் புரியாது போடா, நீ இன்னும் சின்ன பையன் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப, உங்கள் அண்ணன் எப்பயும் அப்படி தான்ப்பா, நீ ஒன்றும் கோச்சிக்காத அப்படின்னு சொல்லி இந்த காரியஸ் வந்து மேலே கை வச்சு தட்டி கொடுக்குறான். அதுக்கு என்ன சொல்கிறான்னா, கையை தட்டி விட்டுட்டு, நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, நீ ஒன்றும் என்னை சமாதானப்படுத்த இல்லைன்னு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போகிறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ரேசல் வீட்டை தான் காட்டுறாங்க. கேஜல்ட்டும் ஃப்ராங்கென்ஸ்டைனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த இடம்னு சொல்லி கேஜல்ட் கேட்க, இது நான் வாழ்கிற இடம், போய் உங்கள் வீட்டில் தங்க வேண்டிய நிலமை வந்துச்சு பார்த்தியா, நம்ம புலம்பிட்டே வரான். ஃப்ராங்கென்ஸ்டைன் என்ன பண்ணுறான்னா, ரைசல் கழுத கொண்டு போய் அவனை விடுறான். நான் நினச்ச மாதிரியே அந்த சவப்பெட்டிக்குள்ளே இருந்தது நீங்கள் தானா, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ரைசல். சாமான்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தங்களை விட பெரிய ஆட்களை அட்ரஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தை. உதாரணத்துக்கு ராஜா அந்த மாதிரி. இவனும் ஒரு ஹையர் நோபல்ன்றதுனால இவன் இப்படி கூப்பிட்றான். 800 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எட்டர்னல் ஸ்டீப்புக்கு போன பிறகு லுக்கேடோனியாவில் பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. லுக்கேடோனியான்றது பார்த்தீங்கன்னா இந்த நோபல்ஸ் வாழ்கிற இடம். அந்த குழப்பத்தில் அப்போ இருந்த லார்டும் இறந்துட்டார். அதனால் அவரோட பொண்ணு அண்ணன் ரஸ்கிரியா தான் அடுத்த லார்டாக பதவி ஏற்றாங்க. அவங்க வந்து உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு தெரியுமா, நாட்டுக்கு துரோகம் பண்ணி லார்டை கொன்னதா உங்களை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நோபல்ஸுக்கு முதல்ல குத்திட்டதா உங்களை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. உங்களை தயவு செஞ்சு கேட்குறேன், நீங்கள் வந்து லுக்கேடோனியாவுக்கு திரும்பி வாங்க, உண்மையாகவே நீங்கள் தப்பு செய்யலைன்னா அதை வந்து நிரூபிங்கன்றதை சொல்கிறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ வரா மாதிரி இல்லை, எனக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசை இருக்குன்றதை சொல்கிறான். நம்ம ரைஸில் எட்டர்னல் ஸ்லீப்புக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா, அவனை தொடர்ந்து நிறைய நோபல்ஸ் வந்து எட்டர்னல் ஸ்லீப்புக்கு போயிட்டாங்க. எட்டர்னல் ஸ்லீப்புக்கு போகிறது சாவுக்கு சமானம்னு சொல்கிறாங்க. இந்த காரணத்தினால ஒவ்வொரு கிளான்ஸுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளான்ஸை லீட் பண்ணுறதுக்கான ஆட்கள் கம்மியாக இருந்ததுனால சின்ன சின்ன பசங்களை கிளான் லீடர்ஸாக போட்டிருக்காங்க. இதைத்தான் இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஃப்ராங்கென்ஸ்டைன் வந்து கேட்குறான், ஓ அப்போ அந்த சைரா பொண்ணு கூட கிளான் லீடர் தானே, ஏன்னா கிளான் லீடர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த சோல் வெப்பனை வந்து தருவாங்க. இவ்வளோ சின்ன வயசுலேயே கிளான் லீடர் ஆயிருக்கானா, அது வந்து மிகப்பெரிய அதிசயம் தான். நான் இருந்த டைம்லாம் இந்த மாதிரி சின்ன பசங்களால் கிளான் லீடர் ஆக விட மாட்டாங்கன்றதை அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த காரணத்துக்காக தான் நான் உங்களை கூப்பிட்றேன், தயவு செஞ்சு வாங்கன்னு இவன் கேட்குறான். மறுபடியும் வந்து நான் வரமாட்டேன்றது தான் கன்ஃபார்மாக சொல்லிடுறேன். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ரேஜிஸும் சேராவையும் காட்டுறாங்க. அவன் அந்த M21 டாக்கியோ டாவோக்கில் என்ன நடந்ததுன்றது சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் வந்து எங்களோட கிளான் லீடரு, அதாவது எங்களுக்கு சுப்பீரியர் மாதிரி, அவரோட வார்த்தைகள் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கணும். அவங்க கொடுத்த மிஷனுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஓ, அதனால தான் அவர் வந்தவொடனே நீங்கள் வந்து முட்டி போட்டு வணங்குனீங்களான்றது கேட்டுட்ருக்கான். ரேஜிஸ் வந்து இந்த கேஜல்ட்டோட கிளானை சேர்ந்தவன். சேரா வேற கிளானு, அந்த கிளானோட லீடர் அவன் தான். நீங்கள் 2 பேரும் சொந்தக்காரனா அப்படின்னு சொல்லி டாவோ கேட்க, ஆமாம் அது என்னோட தாத்தான்றது சொல்கிறான். நான் அப்போவே நினச்சேன்டா, அவங்கள பார்த்தாலே 2 பேரும் சேமாக இருக்கீங்கன்னு டாவோ சொல்ல, எப்பட்றா சேமாவே இல்லையாடா, சைஸ் பாடுறான், இவன் பெருசாக இருக்கான் அவன் சின்னதாக இருக்கான்றான். டேய் நான் சைஸை சொல்லடா, அவனோட தலைமுடியை பாரு, 2 பேருக்கும் பிளாக் கலரில் பேட்டர்ன் இருந்து, அதை வச்சு தான் நான் சொன்னேன்றதை அவன் சொல்கிறான். ஹேர் ஸ்டைலை பற்றி நீ சொல்கிறியாடா, உன்னோட பாப் கட்ட விடவா அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி M21 கலாய்க்க, தோ என் பக்கத்தில் ஒருத்த உட்காந்துருக்கானே முடியே வெட்டாமல் அவனை கலாயாண்டா அப்படின்னா,
டாக்கோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து முடியை வெட்டி வெட்டி அதை அசிங்கம் பண்ண ஆசை இல்லை, அதனால தான் முடியை வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் முடி வெட்டுறதை பற்றி இங்கே பேசிட்டு இல்லைடா, அதை விட சீரியஸான விஷயம் இங்கே பேசுகிறேன்னு சொல்லி ரேஜஸ் கத்துறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ரேசில் வீட்டில் தான் காட்டுறாங்க. ஃப்ராங்கன்ஸ்டைனும் இந்த கேஜல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் உன்னை நம்பலை, போய் போய் உன் இடத்துல வாழணும்னு நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இவ்வளோ வருஷங்களுக்கு பிறகு உன் மேலே எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லைனா அது காரணம் நீ பண்ண விஷயம் தான். ஒரு மனுஷனாக இருந்துட்டு லுக்கேடோனியால எத்தனை நோபல்ஸை நீ கொண்டு இருப்ப, நீ பண்ண அற்றுழியங்கள்னால தான் அந்த இடத்துல மிகப்பெரிய அழிவுகள்லாம் வந்ததுன்றதை அவன் சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி பாஸ்டில் தான் காட்டுறாங்க. இந்த விஷயம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்கன்ஸ்டைன் ரைசிலோட பட்லராக மாறத்துக்கு முன்னாடி நடந்தது. அவன் ஒரு மனுஷனாக இருந்திருக்கான். இந்த நோபல்ஸ்ன்னு சொல்லப்படுற வேம்பயர்ஸை இவன் கடத்தி வச்சு கொடுமை பண்ணிட்டு இருக்கான். 3 பேரை பிடிச்சி அவங்கள வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. டே என்ன தைரியம் தான் எங்கள் மேலே கை வைப்ப, நாங்கள் சென்ட்ரல் ஆர்டர் நைட்ஸை சேர்ந்தவங்க, எங்கள் மேலே கை வச்சா என்ன நடக்கும்னு தெரியல, நீ ஒரு சாதாரண மனுஷன்டா, உனக்குள்ளே எப்படி இவ்வளோ பவர் இருக்குன்னு இவன் கேட்டுகிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் வாய மூடுறியா அப்படின்னு சொல்லி அவன் பவர் வச்சு அவனை அடிக்கிறான். ஓ நீங்கள் தான் அந்த சென்ட்ரல் நைட்ஸா, அப்போனா அவங்கள வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட வேண்டியது தான், என் சக்தியை பாருடா அப்படின்னு சொல்லி அவன் சக்தியை வெளியிடறான். இதை பார்த்துட்டு ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி இவ்வளோ சக்தி, அதுவும் நோபல்ஸை விட அதிகமாக, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கத்துறான். அவங்க 3 பேரையும் அப்படியே கொண்டுடுறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த லுக்கேடோனியா தான் அங்கே அப்போத்திய லார்டு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கு எதிர வந்து ரைசில் நின்று பேசிக்கிட்டு இருக்கான். இந்த கேஜல்ட்டும் இன்னொருத்தரும் வந்துட்டு இருக்காங்க. அந்த லார்டு வந்து என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு அந்த மேன்ஷனில் தனியாக வாழ்ந்துட்டு இருக்க, இங்கே எங்கள் கூட வந்து வாழ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரைசில் என்ன சொல்கிறான்னா, முடியாதுன்னு சொல்கிறான். இங்கே நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குப்பா, உனக்கு பெரிய ரூமே ஒதுக்கி தரேன்னு சொல்கிறான். இல்லை முடியாதுன்னு சொல்கிறான். இங்கே அழகான பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறான். இல்லை முடியாதுன்னு சொல்கிறான். சரி விடு, உன்னை கேட்டு கேட்டு தொல்லை பண்ண விரும்பல, என்னதான் நான் சொன்னாலும் நீ கண்டிப்பாக இங்கே தங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி அமுச்சு விட்டுறான். அவனும் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறான். இந்த கேஜல்ட்டும் இன்னொருத்தரும் வந்து நிற்கிறாங்க. உங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோன்னு. சரி சொல்லி இந்த வாட்டி எந்த இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்கன்னு இந்த லார்ட் கேட்க, அதுக்கு வந்து கேஜல்ட் என்ன சொல்கிறான்னா, அந்த நோபல் ஹண்டர் யாருன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு தான் நோபல் ஹண்டர்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா நோபல்ஸ் எல்லாம் தேடி தேடி அவன் கொண்டுட்டு இருக்கான். அந்த நோபல் ஹண்டர் வேறு யாரும் இல்லை, ஒரு மனுஷன் தான். எனது மனுஷனா, மனுஷனுக்குள்ளே அவ்வளோ சக்தி எப்படி இருந்திருக்கும், எப்படி அவன் அவ்வளோ சக்தியை பெற்றான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்த லார்ட் கேட்க, அதுக்கு கேஜல்ட் என்ன சொல்கிறான்னா, அது எங்களுக்கே தெரியாது, கடைசியாக தப்பிச்ச நைட்ஸ் கிட்ட கேட்டுக்கோம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவன் புயல் வேகத்தில் இருந்தால் நோபல்ஸை ஈஸியாக ஓவர் பண்ணான்னு சொன்னாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அவன் ஏதோ ரிச்சுவல் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஆனால் அது என்னன்றது தான் எங்களுக்கு தெரியல. ஓ கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, அவனை நீங்கள் கொண்டு வாங்க, உயிரோட கொல்லாதீங்க, நீங்கள் 2 பேர் போங்கன்னு சொல்லி அனுப்பி இந்த கேஜல்ட்டும் அவன் கூட ஒருத்தர் நிற்கிறான் பார்த்தீங்களா, இவங்க 2 பேரும் ஒரு கிளானோட லீடர். அதுவும் நார்மலான கிளான்லாம் கிடையாது, அந்த நோபல்ஸ்லேயே டாப் ஃபேமிலியோட கிளான் லீடர்ஸ். இந்த லார்ட் இருக்கார் இல்லையா, இவர் ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் அந்த கிளான் லீடர்ஸ் வந்து மூவ் பண்ணுவாங்க. அன்றைக்கி ராத்திரி ஃப்ராங்கன்ஸ்டைனை பிடிக்கிறதுக்காக நைட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாம் வச்சு அவன் இருக்க இடத்த தகர்க்கிறாங்க. அவனும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான். பின்னாடியே இவங்க துரத்திட்டு ஓடுறாங்க. கடைசியாக ஒரு இடத்துல வச்சு அவனை கார்னர் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேலே உன்னாடி தப்பிக்க முடியாது, ஒழுங்காக சரண்டர் ஆகிடு அப்படின்றத சொல்கிறாங்க. எனது சரண்டர் அவர் தான், இவ்வளோ நேரம் நான் சும்மா தாண்டா ஓடி வந்துட்டு இருந்தேன், உங்களுக்கு என்னோட சக்தியை நான் காட்டுறேன் பாருன்னு அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்க நோபல்ஸ் எல்லாம் அடிக்கிறான். அவன் அடித்த ஒரு அடிக்கே பார்த்தீங்கன்னா 3/4 பேர் கீழே விழுந்துடுறாங்க. மனுஷங்கன்னா பவர்லெஸ்ன்னு நினச்சிங்களா, உங்களை மாதிரி அகங்காரம் பிடிச்ச நோபல்ஸ்க்கு நான் பாடம் கற்று தரேன்னு சொல்லி இந்த பவரை வச்சு எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கான். ஒரு சாதாரண மனுஷனுக்கு நோபல்ஸோட எப்படி இவ்வளோ பவர் கிடைக்கும், இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் இங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறான். ஓஹோ நாங்கள் கேள்விப்பட்ட மாதிரியே நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கேஜல்ட்டு அவன் கூட இருக்கவன் ஒருத்தரும் வராங்க. அவனோட பேர் ராகர். நீ சொன்னது உண்மைதான், மனுஷங்களாம் வீக்குன்னு நினச்சது எங்களோட தப்பு தான். இங்கே விழுந்து கிடக்கிற நோபல்ஸ் எல்லாமே அவங்களோட பவரை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, உனக்கு நான் பாடத்தை சொல்லித்தரேன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னை பிடிச்சிட்டு போய் உங்கள் லார்டுக்கு மீட் பண்ண வைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். உனக்கு எப்படி இது தெரியும்னு பார்த்தா, இதோ அடி வாங்கி கிடக்குறானுங்களே இவனுக்கு தான் சொன்னாங்கன்னு சொல்கிறான். ஆனால் நான் வரமாட்டேன், ஏன்னா எனக்கு மூடு இல்லைன்னு சொல்கிறான். இப்போ இந்த ரேகர் என்ன பண்ணுறான்னா, கேஜல்ட் நீங்கள் வந்து வராதிங்க, நான் இவன் கூட சண்டை போடுறேன், ஒரு கிளான் லீடராக இவன் கூட ஒண்டி கொண்டு தான் சண்டை போடணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டால் அது நம்ம ப்ரைடை வந்து உடச்சிரும், நானே தனியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு சண்டை போடுறதுக்காக முன்னாடி வராரு. நீ வந்தால் என்ன, உன்னாலே என்னை தோக்கடிக்க முடியாது. இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரேகர் ஒரு கிளான் லீடர், அவன் மற்றவங்களிடம் பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருப்பான். இது வரைக்கும் அவன் ஃபேஸ் பண்ண நோபல்ஸோட இவன் 10 மடங்கு ஸ்ட்ராங்காக, அதனால் ஃபைட் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு பார்த்தா அவன் கூட ஈக்குவலாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் ஃப்ராங்கன்ஸ்டைன். இதே மாதிரி சண்டை போட்டால் அவனை வந்து உயிரோட பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும், இருந்தாலும் இதை யூஸ் பண்ணுறது தவிர எனக்கு வேறு வழி இல்லைன்னு இந்த ரேகர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, சோல் வெப்பன் ஒன்று எடுக்கிறான். ரேகர் நீ அதை யூஸ் பண்ண போறியா அப்படின்னு கேஜல்ட் கேட்க, இதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை, இவனோட ஸ்ட்ரென்த்தை நான் அக்னாலேஜ் பண்ணுறேன், இதை வச்சு தான் இவனை அடிக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ வெறும் கையோட சண்டை போடுறேன், நான் வெப்பனை வச்சு சண்டை போடுறேன், ஆனால் நீ அந்தளவுக்கு த்ரெட்டுன்றதை இதுலேருந்து தெரிஞ்சுக்கோன்றதை இவன் சொல்கிறான். நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா என்கிட்டே ஒன்று இருக்குன்னு சொல்லி இவன் பவர் யூஸ் பண்ணி டார்க் ஸ்பியர்னு சொல்லி ஒன்று எடுக்கிறான். எனது இவன்கிட்ட சோல் வெப்பனா, இவன் நோபல் கூட கிடையாது, சோல் வெப்பன்ஸை நோபல்ஸால் மட்டும்தான் எடுக்க முடியுன்றத ரூல் இவனால் எப்படி எடுக்க முடியுதுன்னு பார்த்துட்டே இருக்கான். அது கேஜல்ட் என்ன சொல்கிறான்னா, இது சோல் வெப்பன் கிடையாது, அது வந்து டிஃப்ரெண்ட்டுன்றான். இவங்க 2 பேரும் அந்த வெப்பன்ஸ் வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ராங்கன்ஸ்டைனோட அந்த வெப்பன் இருக்குது பார்த்தீங்களா, டார்க் ஸ்பியர், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
அதுக்கு ஈடு கொடுத்து இவனும் பார்த்தீங்கன்னா அந்த சோல் வெப்பன் வச்சு அடிச்சிட்டு இருக்கான். இவங்க சண்டை போட்டுட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ராங்கன்ஸ்டைன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட பவர் அவனை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு ட்ராக்கர் கேட்க அது கேஜெல்ட் என்ன சொல்கிறான்னா அவனால் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியலன்றதை சொல்கிறான். ஓவராக பவர் யூஸ் பண்ணதுனால ஃப்ராங்கன்ஸ்டைனா அந்த பவர் வந்து என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்குது. அவன் அப்படியே மொத்தமாக முழுகி வெடிக்கிற மாதிரி ஆயிடுது. இதுக்கு மேலே நம்ம வந்து நிறுத்தக்கூடாது, ப்ரைடெல்லாம் உடச்சி போட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் சண்டை போடணும்னு சொல்லி கேஜெல்ட்டும் அவனோட சோல் வெப்பனை எடுக்கிறான். இப்போ கேஜெல்ட்டும் ரேகரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அடித்த உடனே அந்த இடமே வெடியுது. புகையெல்லாம் க்ளீன் ஆகி பார்த்தா அந்த இடத்துல ஃப்ராங்கன்ஸ்டைனை காணோம். ரத்த தடம்லாம் தெரியுது. அவன் அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கான். அவனை தொடர்ந்து வந்து கேஜெல்ட்டும் ரேகரும் துரத்திட்டு போகிறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட ஃப்ராங்கன்ஸ்டைன் பார்த்தீங்கன்னா ஒரு மேன்ஷனுக்கு தான் வரான். இன்னும் டார்க் ஸ்பியர் யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு பவர் வரல, தேவையில்லாமல் அதை யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிட்டு வரான். ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குது. அப்படியே அவன் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே யாரும் நிற்கிறத நோட்டீஸ் பண்ணுறா. யாரான்னு பார்த்தா நம்ம ரைஸில். அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய அனிமேஷன் நினச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை டாட்டா, பாய் பாய்.